இந்த வீடியோவில் பெர்சர்க் அனிமேல 3rd எபிசோடில் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் வந்து 2 பேருமே வந்து சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணி 2 பேரும் ஃபைட்டுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த ஃபைட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்ஸு வந்து அவ்வளோ உடம்புல அடிபட்டுருந்துமே அந்த பெரிய ஷாட் எடுத்து பயங்கரமாக வீசுன்னு வீசுகிறான். ஆனால் இதில் என்னென்னா கிரிஃபிட்டு வெறும் 1 ஹேண்டில் வந்து அதை தடுத்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கட்ஸோட உடம்புல அவனோட வாழை வச்சு நிறையா காயங்களை வந்து ஏற்படுத்துகிறான். ஆனால் இந்த கட்ஸ் இத்தனை சுற்றியும் ஒரு காயம் கூட நம்ம கிரிஃபிட் மேலே வந்து படவே இல்லை. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தா கிரிஃபிட் வெர்சஸ் கட்ஸில் வந்து கிரிஃபிட் வந்து பயங்கர பலசாலியாகவே தான் வந்து இருக்கான். பட் ஸ்டில் அவன் வந்து விட்டு கொடுக்கவே இல்லை. எப்படியோ ஒன்று அதை இதையும் பண்ணி ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற பேரில் கண்ணில் மண்ணை தூவி உருண்டு புரண்டு பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட வாளுமே கீழே விழுந்துருச்சு. இப்போ 2 பேருமே வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து எப்படியோ கிரிஃபிட்டோட மூஞ்சியெல்லாம் உடச்சி அவன் வாயிலிருந்துமே ரத்தத்தை வர வச்சுட்டான். பட் ஸ்டில் கிரிஃபிட் தான் வந்து பலசாலி. ஏதோ ஒரு லாக்கெல்லாம் போட்டு இப்போ நீ தோல்வியை ஒத்துக்கிறியா இல்லை நான் அவன் கையை உடைக்கவான்னு கேட்கும்போது நம்ம கட்ஸு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து தோல்வியை ஒத்துக்கவே கிடையாது. கிரிஃபிட்டுமே வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்கவே இல்லை, கையை உடச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் இனிமே கட்ஸு வந்து என்னோட ஆள், அதாவது இனி நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து நீ கேட்கணும். ஸோ சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம கிரிஃபிட்டோட ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டையுமே சொல்கிறான் கட்ஸு இனிமேல் வந்து நம்ம கூட தான் இருக்க போகிறான், அவன் நம்மளில் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணுறான். இதை வந்து பார்த்திங்கன்னா காஸ்காவுமே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தா. காஸ்காக்கு என்னென்னா இந்த கிரிஃபிட் வந்து இவ்வளோ நல்லவன்லாம் இல்லையே, இவன் இவ்வளோ அன்பாலாம் யார்கிட்டையும் பேசவே மாட்டானே, இவன் வந்து ஏதோ ஒரு கேல்குலேஷன் மட்டும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ கிரிஃபிட்டோட கேரக்டர் என்னங்கிறது காஸ்காக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சுமே வந்து இருக்குது. இப்போ நைட் டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் அடிபட்டு கட்டு போட்டு கையை உடஞ்சி அதில் வந்து கட்டெல்லாம் போட்டு நம்ம கட்ஸ் வந்து கேம்பில் தான் படுத்துட்ருக்கான். ஸோ அவன் வந்து எந்திரிக்கவுமே வந்து செய்கிறான். வெளியே வந்து சத்தம் என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு 7 பேர், குறிப்பாக இந்த கார்கஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்கஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்ஸை வந்து பிடிக்கவே இல்லை. குறிப்பாக அவங்களோட இதில் ஒருத்தனை வந்து கொண்டுட்டான்ல, ஸோ அதனால் வந்து இவனை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு 7 பேர்த்த கூட்டிகிட்டு தூக்கமாக வந்து இவனை கொன்றுவோம் ஒரு பிளான் பண்ணிவிட்டு இவனுங்க வரானுங்க. பட் காஸ்கா அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு இந்த வேலைத்தனமெல்லாம் வச்சுக்காத, கிரிஃபிட்டுக்கு தெரிஞ்சால் உன்னையை வந்து கொன்றுவான், பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து தடுத்து நிறுத்தி இந்த குரூப்பை எல்லாம் அனுப்பிச்சுட்றா. இதை கேட்டுட்டு இருந்த நம்ம கட்ஸ் வந்து அதை வெளியே வந்து நம்ம காஸ்காவுக்கு வந்து தேங்க்ஸ்மே பண்ணுறான். இதுக்குன்ட்டு இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து அவன் சண்டை போட்டு அடிபட்டுருக்கும் போது இவன் தான் ஹெல்ப் பண்ணான். ஸோ தேங்க்ஸ் சொல்லும் போது காஸ்கா வந்து மதிக்க கூட உள்ள கண்டுக்கவே இல்லை, போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டா. ஸோ இந்த ராத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரிஃபிட்டோட அந்த குரூப் வந்து ஒரு பிளான் வந்து பண்ணுறாங்க. என்னென்னா இந்த எனிமீஸ் வந்து இங்கே கேம்ப் கட்டி தங்கியிருக்காங்க. ஸோ இந்த நைட் டைமில் அவனை எதிர்பார்க்கவே மாட்டாங்க, இப்போ போய் நம்ம அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கட்ஸு வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி வரக்கூடிய படைகள் ஏதோ இருக்கும் போல், ஸோ அதுக்கு வந்து இவன் தான் வந்து ஒரு நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பை வந்து நம்ம கட்ஸுக்கிட்ட கொடுக்கவுமே வந்து செய்கிறான். காஸ்காவுக்குமே வந்து புரியுது இவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே. ஆக்சுவலாக இந்த கிரிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு கட்ஸை வந்து நம்புறான். ஏன்னா கிரிஃபிட் பார்த்ததுலேயே வந்து கட்ஸு தான் ஒரு பெரிய ஒரு வீரன். இப்போ இந்த குரூப்லேயே வந்துட்டு இந்த கிரிஃபிட்டுக்கு அடுத்து ஒரு பெரிய வீரன் அப்படின்னா இந்த கட்ஸு தான். ஸோ அவங்ககிட்ட இந்த பொறுப்பை வந்து ஒப்படைக்கவும் செய்கிறான். இப்போ இந்த குரூப் எல்லாருமே வந்து அந்த கேம்பை நோக்கி போகிறாங்க. பட் ஆஸ் யூஸ்வலாக போகிற அந்த வழி இல்லாமல் ஒரு காட்டு பகுதியில் குறிப்பாக ஒரு ஆறு வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து கடந்து வந்து போயிட்டுருக்காங்க. இதெல்லாமே வந்து நம்மளால் அனலைஸ் பண்ணுறான் கட்ஸு. இவன் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கான், பெரிய சோல்ஜராக இருக்கான், இந்த வழியில் போகிறானே, இந்த வழியில் போனால் எனிமீஸ்க்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம கிரிஃபிட் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வீரன் அப்படிங்கிறது வந்து நம்ம கட்ஸுக்குமே வந்து தெரிய வருது. இப்போ அந்த எனிமி கேம்புக்கு வந்து போய் பார்த்திங்கன்னா எல்லாம் பயங்கரமாக சண்டை செய்கிறாங்க. எல்லாம் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு எல்லாருமே அந்த இடத்துலேருந்து தப்பிச்சுமே வந்து ஓடுறாங்க. ஸோ அப்படி போகும்போது தான் எதிரி படைகள் வந்து பின்னாடியே துரத்திட்டு வர. ஸோ அந்த பின்னாடி வர குரூப்புக்கு வந்து நம்ம கட்ஸு தானே வந்து பாதுகாப்பு. ஸோ இவன் வந்து ஒத்தாளாக நின்று எல்லாத்தையுமே வந்து கொண்டுட்ருக்கான். ஸோ இப்போ மற்ற குரூப்ஸ், அதாவது மற்ற ஆளுங்க எல்லாருமே வந்து அவங்களோட அந்த கோட்டைக்கு வந்து போயிட்டாங்க. அதாவது யாருக்காக சண்டை போட்டாங்களோ அந்த கோட்டைக்காக வந்து அவங்க வந்து போயிட்டாங்க. நம்ம கட்ஸு மட்டும்தான் காணோம். என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாளாக நின்று அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சுட்டு இருக்கான், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ கரெக்டாக நம்ம கிரிஃபிட்டுமே வந்து நம்ம கட்ஸையுமே வந்து காப்பாற்றிட்டு அந்த கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே வந்து ஒரு பக்கம் சதறிட்டாங்க. அதாவது இந்த கிரிஃபிட் வச்ச ட்ராப்பில் வந்து எதிரி நாட்டு வீரர்கள் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த பீரங்கியை வச்சு அடித்து மற்ற எல்லாத்தையுமே வந்து துவம்சமே வந்து பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்போது இந்த போரில் வந்து இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. அந்த ராஜ்யத்துக்கு வந்து
காப்பாற்றியுமே வந்து கொடுத்துட்டாங்க இந்த மிஷினரி. இப்போ நைட்டு எல்லாமே வந்து பார்ட்டி, எல்லாம் ஜாலியாக அப்படியே பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம கட்ஸ் வந்து எப்போ போல் தனியாக உட்காந்துட்டு ஏதோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இந்த கிரிஃபிட்டை பற்றி வந்து எந்த மாதிரியான ஒரு வீரன் அப்படின்லாம் பேசிட்டு, இப்போ அதில் வந்து குறிப்பாக வந்து ரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிக்கு வா, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படின்னு சொல்லி எப்படியோ வற்புறுத்தி எல்லாம் பார்ட்டி கூப்பிட்டு போயிட்டாங்க. இவன் வந்து ஒரு தனியான ஒரு ஆளாக தான் இருக்கான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மற்ற சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இந்த கட்ஸுக்கு வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் வந்து பண்ணுறாங்கடியே, இந்த மாதிரி நான் ஒரு வீரத்தை பார்த்ததே இல்லை, தனியான நிலையில் என்னை சமாளிச்சியே பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பயங்கர சந்தோஷம். அதாவது இவங்களுமே, அதாவது நம்ம கிரிஃபிட்டை தாண்டி மற்ற ஆளுங்களுமே வந்து நம்ம கட்ஸை வந்து ஒரு சோல்ஜர் அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவன் நம்மளில் ஒருத்தன் அப்படிங்கிறதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.